ஸோ வாட் இஸ் டர்னிங் மிஷின் ஆர் லேத் மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பீஸை ரொட்டேட் பண்ணி ஃபிக்ஸிங் கட்டிங் டூல்ஸை வச்சு வேரியஸ் ஆப்ரேஷன்ஸை ஒர்க் பீஸ் மேலே டன் பண்ணுறதா வந்து லேத் மிஷின் ஆர் டர்னிங் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரில்லிங், டர்னிங், ஃபேஸிங், நர்லிங், க்ரூவிங், ஸோ இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த லேத் மிஷினை 8 மேஜர் டைப்பை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ எப்படி லேத்தை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக பிரீஃபாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு லேத் மிஷின். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் லேத் ஆர் இன்ஜின் லேத் மிஷின். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டரட் லேத் மிஷின். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டூல் ரூம் லேத் மிஷின். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்ச் லேத் மிஷின். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் லேத் மிஷின். செவன்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் பர்பஸ் லேத் மிஷின். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சி லேத் மிஷின். ஸோ இந்த மாதிரி லேத்தை பார்த்தீங்க அப்படின்னா 8 டைப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க மேஜரா. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி ஒன் பை ஒன்னா பிரீஃபாக பார்க்கலாம். ஸோ இந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு லேத் மிஷின். ஸோ இந்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு ஹேண்ட் ஆப்ரேட்டர் லேத் மிஷின் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஸ்பிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஸ்பீடாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஆர்பிஎம் டு 3600 ஆர்பிஎம் வரைக்குமே ரன் பண்ணக்கூடியது. ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கே இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வுட் டர்னிங், ஃபர்னிச்சர், மெட்டல் பாலிஸ்டிங், அப்புறம் ஸ்பின்னிங், ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்து இந்த ஸ்பீடு லேத் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் லேத் ஆர் இன்ஜின் லேத் மிஷின். இட்ஸ் மோஸ்ட் பாப்புலர் லேத் மிஷின் அப்படின்னு சொல்லலாங்க. மோஸ்ட்லி எல்லா மிஷின் ஷாப்லையுமே யூஸ் பண்ணுற ஒரு லேத் மிஷின் கூட சொல்லலாம். இப்போ உள்ள இந்த லேத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மோட்டார் மூலியமாக வந்து ரன் பண்ணுறாங்க. ஆனால் 19th சென்ச்சுரியில் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் இன்ஜினை யூஸ் பண்ணி இந்த மிஷின் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இதுக்கு இன்ஜின் லேத் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்கிங் அப்புறம் வந்து மெட்டல் ஒர்க்கிங் ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணி நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்டில் டன் பண்ண முடியும். ஸோ க்ரூவிங், நர்லிங், த்ரெட்டிங், போரிங், ரீமிங், ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் டயமீட்டரும் 4 மீட்டர் லென்த் வரைக்குமே வந்து மிஷினிங் பண்ண முடியும். 1 மீட்டர் அப்படின்னா வந்து 1000 mm. ஸோ 1000 mm டயாமீட்டரில் ஸோ 4000 mm லென்த் வரைக்குமே நம்ம ஆப்ஜெக்ட் வந்து மிஷினிங் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த மிஷின் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டரட் லேத் மிஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் லேத் மிஷின் கூட சொல்லலாம். மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த லேத் மிஷினை. ஸோ நார்மல் லேத் மாதிரி இல்லாமல் டரட்ல வந்து டூல் கிளாம் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது டூல் ஹெட்டை கிளாம் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்கா டரட்டை வந்து மாத்தி மாத்தி ஈஸியாவே மிஷினிங் பண்ண முடியும். ஸோ இந்த டரட்ல வந்து நம்ம 6 டூலை வந்து கிளாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் வந்து மேஜரா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் யுவர் லோடிங் அண்ட் அன்லோடிங் டைம். ஓகேங்களா? டூல் வந்து லோட் பண்றீங்க, அன்லோட் பண்ற டைம் வந்து கம்மியாகும். ஸோ டூல் வந்து நீங்க ஒவ்வொரு டைமே வந்து கரெக்டா பொசிஷன் பண்ண அவசியம் கிடையாது. டரட்டை நீங்க திருப்பினாலே கரெக்டா வந்து டூல் பொசிஷன் ஆயிரும். ஸோ ரெடியூஸ் மேனுவல் எரர். ஸோ நம்ம டூல் மாட்டும் போது நிறைய மேனுவல் எரர் வந்து பண்ணுவோம். ஸோ அந்த எரர் வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி மேஜர் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த லேத் மிஷின்ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டூல் ரூம் லேத். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பிரீடு லேத்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிசிஷன் பார்ட்ஸு, டூல்ஸு, டூல் அண்ட் டைஸு, கேஜஸ், ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சரு, ஸோ இந்த மாதிரியான காமெண்ட்ஸ்லாம் ஓட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து இன்ஜின் லேத் மாதிரியே இருக்கும். ஆனால் அதை விட இது வந்து அக்யூரேசியாக மிஷினிங் பண்ணும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் லேத்தை விட அதிகமாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்ச் லேத் மிஷின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் லேத் மிஷின் யூஸ்டு ஃபார் ஸ்மால் ப்ரிசிஷன் பார்ட்ஸு, ஸ்மால் சைஸ் காம்பனன்ட்ஸு, பின்ஸு, ஃபர்னிச்சர், வுட் ப்ராடக்ட், ஸோ இது எல்லாத்தையும் மிஷினிங் பண்ணுறதுக்கு இந்த லேத் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சைஸே வந்து ஸ்மாலாக இருக்கும். அதனால ஸ்மால் சைஸான காம்பனண்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு, மிஷினிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ஸ்பீட் லேத் மாதிரியே இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா ஸ்பீட் லேத், அதே மாதிரி உருவமைப்பு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜுவல்லரி அப்புறம் வாட்ச் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி, இது இந்த மாதிரி கம்பெனி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லேத். இது வந்து ஒரு குரூப் ஆஃப் மெக்கானிசமா நிறைய பார்ட்ஸோட ஒரு பல்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து கட்டிங் ஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு லேத் தான் வந்து இது. அதனால வந்து ஆட்டோமேட்டிக் லேத் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான காம்பனன்ட்ஸை மெஷினிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எனி பார்ட்ஸ் காம்ப்ளிகேட் ஆப்ரேஷன் இருக்கிறது இல்லை மாஸ் ப்ரொடக்ஷனாக கேட்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துக்கு இந்த ஆட்டோமேட்டிக் லேத் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஒரு லேத் மிஷின் தான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்லி அண்ட் எக்ஸ்பென்சிவ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் பர்பஸ் லேத் மிஷின். ஸோ நேம்லேயே தெரிஞ்சிருக்கும் ஸ்பெஷல் பர்பஸ் அப்படின்னா நார்மலான லேத்து கிடையாது. இது வந்து பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷலாக நம்ம ஆர்டர் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி வாங்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்டான லேத்து யூஸ் பண்ண முடியாத இடத்துல இந்த ஸ்பெஷல் பர்பஸ் லேத்து வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி வாங்கிக்குவாங்க கஸ்டமர். ஸோ இதுக்கு வந்து கஸ்டம் லேத் மிஷின் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி ஜாபுக்கு தான் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. ஸோ 100க்கும் மேற்பட்ட ஸ்பெஷல் பர்பஸ் லேத் மிஷின் வந்து இருக்குது. நம்ம மோஸ்ட் பாப்புலர் ஸ்பெஷல் லேத் மிஷின் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் குயில் டைப் லேத் மிஷின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் ஃபாஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளானர் டைப் லேத் மிஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ் அண்ட் ஹெவி மிஷினரிக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீல் லேத் மிஷின்.
ஸ்பெஷலாக வீலை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லேத் மிஷின் தான் வந்து வீல் லேத் மிஷின். அப்புறம் கேப் பெட்டு லேத் மிஷின். ஸோ சக்குக்கும் டூலுக்கும் பார்த்தீங்கன்னா இடையில வந்து கேப் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மிஷின் தான் வந்து கேப் பெட் லேத் மிஷின். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டீ லேத் மிஷின். ஸோ டீ லேத் மிஷின் வந்து லார்ஜ் ஓடி ஜாப், அதாவது லார்ஜ் அவுட் டயாமீட்டர் ஜாபை வந்து டர்னிங் பண்ணுறதுக்கும் பேசிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க இந்த டீ லேத் மிஷினை. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிசைல் மாஸ்டர் லேத் மிஷின். மிசைல் மாஸ்டர் லேத் மிஷின் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹெவி ஜாபை மிஷினிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கிராங்க் சாஃப்ட் லேத் மிஷின். ஸோ கிராங்க் சாஃப்ட்டை சிம்பிளாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லேத் தான் வந்து இந்த கிராங்க் சாஃப்ட் லேத் மிஷின் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜராக யூஸ் பண்ணுற ஸ்பெஷல் பர்பஸ்டு லேத் மிஷின். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் கஸ்டம் லேத் மிஷின். நம்ம வந்து ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். இது வந்து ஸ்டாண்டர்டாக மார்க்கெட்டில் கிடைக்காது. டைப் ஆஃப் லேத் மிஷினோட லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சி லேத் மிஷின். ஸோ கரண்ட்லேயே அதிகமாக யூஸ் பண்ணுற லேத் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎன்சி லேத் மிஷின் தான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி அப்படிங்கிற கண்ட்ரோல் சிஸ்டம் மூலியமா அட்டாச் ஆகி ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ கேம் ப்ரோக்ராமிங் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணக்கூடிய மிஷின் வந்து இது. இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஹை அக்யூரசி அண்ட் ஹை சர்ஃபேஸ் ஃபினிஷிங். ஸோ காம்ப்ளெக்ஸ்டு பார்ட்டை வெரி ஈஸியாக வந்து மிஷினிங் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மிஷினோட மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை ஸ்பீடாக இருக்கும். ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேனுவல் ஏரரை வந்து இது லெஸ் பண்ணிடும். வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஸோ சிஎன்சி மிஷின் என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் பற்றி நாங்கள் ஃபியூச்சரில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த சிஎன்சி மிஷினை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். 1, 2, 3, 4.